வணக்கம். செய்திச் சுருக்கம். காசியின் வளர்ச்சியில் மோடி ஒரு சேவகன். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி பங்கேற்றார். ஆன்மீக சுற்றுலா, சாலை மேம்பாடு உள்ளிட்ட 10,972 கோடி ரூபாய் மதிப்பிலான 23 திட்டங்களை துவக்கி வைத்தார். 2,195 கோடி ரூபாய் மதிப்பிலான 12 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த துறவி ரவிதாசரின் 647வது பிறந்தநாள் விழாவையொட்டி வாரணாசியில் ரவிதாசரின் சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினார். ரவிதாசர் பெயரிலான அருங்காட்சியகத்துக்கு அடிக்கல் நாட்டினார். விழாவில் மோடி பேசியதாவது: அறிவின் தலைநகரம் காசி. கடந்த 10 ஆண்டுகளில் காசி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது. இது அனைத்தும் இறைவனின் செயல். நாம் அனைவரும் வெறும் கருவிகளே. மகாதேவரின் அருள் நிறைந்த இடம் மிளிரும். காசியில் புதிய சாலைகள் அமைக்கப்படும், புதிய பாலங்கள் கட்டப்படும். காசியை அழகுபடுத்தும் பணி தொடரும். காசியின் வளர்ச்சியில் சாதாரண சேவகனாக இருந்து இங்குள்ள மக்களுக்கு சேவை செய்வேன். அடுத்த 5 ஆண்டுகளில் நம் நாடு புதுவகை வளர்ச்சியை அடையப் போகிறது. இது மோடியின் கேரண்டி. ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது பொருளாதாரத்தை மட்டும் குறிப்பதல்ல, நம் கலாச்சாரம், பண்பாடு, வழிபாட்டு முறை அனைத்தையும் உள்ளடக்கியது. அந்த வகையில் நம் நாடு ஒரு காலத்தில் உலக அளவில் தலைச்சிறந்து விளங்கியது. கோவில்கள் வெறும் வழிபாட்டு தலங்களாக மட்டும் இருந்ததில்லை, இசை மற்றும் கலைகளை பரப்பும் கலைக்கூடமாக திகழ்ந்துள்ளன. காசி சிவனின் நகரமாக மட்டுமின்றி புத்தரின் போதனைகளை பரப்பிய நகரமாகவும், சமண துறவிகள் வாழ்ந்த இடமாகவும், ஆதிசங்கரின் மகத்துவத்தை பேசும் நகரமாகவும் திகழ்கிறது. புதிய காசி நகரம் நாட்டுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என மோடி கூறினார். मंदिर तक आने वाली सड़कों का निर्माण, इंटरलॉकिंग और ड्रेनेज का काम भक्तों के लिए सत्संग और साधना करने के लिए, प्रसाद ग्रहण करने के लिए अलग अलग व्यवस्थाओं का निर्माण, इन सब से आप सब लाखों भक्तों को सुविधा होगी. माघी पूर्णिमा की यात्रा में श्रद्धालुओं को आध्यात्मिक सुख तो मिलेगा ही, उन्हें कई परेशानियों से भी छुटकारा मिलेगा. आज मुझे संत रविदास जी की नई प्रतिमा के लोकार्पण का भी सौभाग्य मिला है. संत रविदास म्यूजियम की आधारशिला भी आज रखी गई है. मैं आप सभी को इन विकास कार्यों की अनेक अनेक शुभकामनाएं देता हूं. मैं देश और दुनिया भर के सभी श्रद्धालुओं को संत रविदास जी की जन्म जयंती और माघी पूर्णिमा की हार्दिक बधाई देता हूं. வாரணாசியில் நள்ளிரவில் ஆய்வுக்கு கிளம்பிய மோடி. குஜராத்தில் 2 நாள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிரதமர் மோடி நேற்றிரவு வாரணாசி சென்றார். உத்தரப்பிரதேசத்திலும் 2 நாள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் வாரணாசி வந்திறங்கியதுமே நேராக ஆய்வுக்கு கிளம்பிவிட்டார் பிரதமர் மோடி. சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்ட ஷிவ்பூர் புல்வாரியா லகர்தாரா சாலையை அவர் ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தும் மோடியுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பிரதமர் மோடி நள்ளிரவில் எந்தவித முன்னறிவிப்புமின்றி சாலையை ஆய்வு செய்வதை அறிந்த வாரணாசி மக்கள் மொட்டை மாடிக்கு ஓடினர். பிரதமர் மோடியை பார்த்து உற்சாகமாக கையசைத்தனர். மோடி வாழ்க என கோஷங்களை முழங்கினர். பதிலுக்கு பிரதமர் மோடியும் மக்களை பார்த்து கையசைத்து அவர்களது அன்பை ஏற்றுக்கொண்டார். ₹360 கோடி செலவில் அமைக்கப்பட்ட ஷிவ்பூர் புல்வாரியா லகர்தாரா 4 வழிச்சாலை வாரணாசி இன்னர் ரிங் ரோடு என அழைக்கப்படுகிறது. இந்த சாலையால் வாரணாசி நகரில் போக்குவரத்து நெரிசல் பிரச்சினை தீர்ந்துள்ளது. முதலில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் இருந்து வாரணாசி ஏர்போர்ட்டுக்கு செல்ல 1.25 மணி நேரமாகும். இந்த சாலை அமைக்கப்பட்ட பிறகு 45 நிமிடங்களில் ஏர்போர்ட்டுக்கு செல்ல முடிகிறது என நிம்மதியாக சொல்கின்றனர் வாரணாசி மக்கள். ராகுலை விடாது துரத்தும் அவதூறு வழக்குகள். ஜார்க்கண்டில் சாய்பாபா நகரில் 2018ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கூட்டத்தில் பேசிய ராகுல், அப்போது பாஜக தேசிய தலைவராக இருந்த அமித்ஷா பற்றி அவதூறாக பேசியதாக ஜார்க்கண்டைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி நவீன் ஜா ராஞ்சி கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். பாஜக தேசிய தலைவரை கொலை குற்றவாளி என கூறியதன் மூலம் அமித்ஷாவை மட்டுமின்றி ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களையும் ராகுல் அவதூறாக பேசியதாக நவீன் ஜா குற்றம் சாட்டினார்.
வழக்கை விசாரித்த நீதிபதி கோர்ட்டில் ஆஜராக ராகுலுக்கு சம்மன் அனுப்பியது. இந்த அவதூறு வழக்கை தள்ளுபடி செய்யும்படி ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டில் ராகுல் மனு தாக்கல் செய்திருந்தார். இதை விசாரித்த நீதிபதிகள் அவதூறு வழக்கை தள்ளுபடி செய்ய மறுத்துவிட்டனர். 2018 கர்நாடகா சென்றபோதும் அமித்ஷாவை கொலை குற்றவாளி என ராகுல் பேட்டியளித்தார். அது தொடர்பாக உத்தரப்பிரதேசத்தின் சுல்தான்பூர் கோர்ட்டில் இன்னொரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் கடந்த 20ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜரான ராகுலுக்கு கோர்ட் ஜாமீன் வழங்கியது. வழக்கு விசாரணை அங்கும் நடந்து வருகிறது. மோடி சமூகம் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் குஜராத் கோர்ட் 2 ஆண்டு சிறை தண்டனை வழங்கியதால் ராகுலின் எம்பி பதவி பறிபோனது. பிறகு சுப்ரீம் கோர்ட் சென்று தண்டனையிலிருந்து தப்பினார், மீண்டும் எம்பி ஆனார். லோக்சபா தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அடுத்தடுத்த அவதூறு வழக்குகளால் ராகுலுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. எனது 2 கனவுகளை அடைய என்னையே அர்ப்பணித்து விட்டேன். உமேஜின் என்ற சர்வதேச தகவல் தொழில்நுட்ப மாநாடு சென்னையில் இன்று தொடங்கியது. முதல்வர் ஸ்டாலின் மாநாட்டை துவக்கி வைத்து பேசினார். தமிழ்நாடு தரவு மைய கொள்கை 2021, தமிழ்நாட்டிற்கான தரவு கொள்கை 2022, தகவல் தொழில்நுட்பத்துறைக்கான தரவு கொள்கை 2022, தகவல் தொடர்பு உட்கட்டமைப்பிற்கான கொள்கை 2022 என முக்கியமான தகவல் தொழில்நுட்ப கொள்கை முடிவுகளை, அறிக்கைகளை அரசு வெளியிட்டிருக்கு. அதோடு பொது தனியார் கூட்டு முறையில் தகவல் தொழில்நுட்ப நகரங்களும் டைடல் பூங்காக்களும் உருவாக்க தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டமைப்பாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களோட ஆலோசனைகளை மேற்கொண்டோம். அனைத்து தகவல் தொடர்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 5G அலைக்கற்றை அமைப்பை துரிதப்படுத்தினோம். இயற்கை பேரிடர் காலங்களில் இணையம் மற்றும் தகவல் தொடர்பு இணைப்புகள் செயலிழக்காமல் இயங்க தேவையான முன்னேற்பாடுகளை குறித்து விவாதித்தோம். அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கணினி விளையாட்டுகள் மற்றும் காமிக்ஸ் துறை சார்ந்த நிறுவனங்களோட 2 முறை கலந்துரையாடல்கள் நடத்தணும். நம்ம தமிழ்நாட்டில் இந்த துறைகளில் வர்த்தகம் துவக்கிறதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கோம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எனக்கு 2 கனவுகள் இருக்கு. ஒன்று, தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்தணும். இன்னொன்று, உலகத்தோட மனிதவள தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றணும். அதுக்காக முழு ஈடுபாட்டோட என்னை நானே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேன். வளர்ச்சிங்கிற வெறும் எண்களில் மட்டும் இல்லை, மக்களோட வாழ்க்கை தரத்தில் காட்டுறோம். எல்லா துறைகளும் அதுக்கான செயல் திட்டங்களோட சிறப்பாக செயல்படுது. அதில் முக்கியமான துறையா தகவல் தொழில்நுட்பத்துறை இருக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எம்பியை கண்டுபிடித்து தருவோருக்கு சன்மானம். சிவகங்கை தொகுதி எம்பி கார்த்தி சிதம்பரத்திற்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. லோக்சபா தேர்தலில் கார்த்திக்கு சீட் தரக்கூடாது என மூத்த தலைவர்கள் கட்சி மேலிடத்தை வலியுறுத்தி வருகின்றனர். இச்சூழலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி பெயரில் கார்த்திக்கு எதிராக காணவில்லை போஸ்டர் சிவகங்கை முழுதும் ஒட்டப்பட்டுள்ளது. எம்பியான பின்பு காணாமல் போய்விட்டார், முன்னாள் மத்திய அமைச்சரின் மகன் என்பது மட்டுமே அவரது அடையாளம். நெட்ஃபிளிக்ஸில் படம் பார்த்து கொண்டும் சமூக ஊடகங்களில் மோடியை புகழ்ந்து கொண்டும் தொகுதியை மறந்து சுற்றித் திரியும் கார்த்தியை கண்டுபிடித்து தந்தால் தக்க சன்மானம் வழங்கப்படும். இப்படிக்கு வாக்களித்து ஏமாந்த சிவகங்கை பொதுமக்கள் என அந்த போஸ்டரில் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. கார்த்திக்கு எதிராக இரவு நேரங்களில் போஸ்டர் ஒட்டப்படுவதும் மறுநாள் காலை அவரது ஆதரவாளர்கள் அவற்றை கிழித்து அகற்றுவதும் சில நாட்களாக அதிகரித்துள்ளது. விஜய் ஏற்கனவே சொல்லிவிட்டார், வதந்திகளை நம்ப வேண்டாம். விஜய் துவங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுவதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. கட்சியின் முதல் மாநாடு மதுரையில் நடத்த உள்ளதாகவும் கூறப்பட்டது. இது தொடர்பான செய்திகளுக்கு மறுப்பு தெரிவித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் விளக்கம் அளித்துள்ளார். அவரது அறிக்கை: லோக்சபா தேர்தலுக்கு பின்தான் கட்சி சார்பாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை தலைவர் விஜய் முதல் அறிக்கையிலேயே தெளிவுபடுத்தியுள்ளார். அதேபோல் கட்சியின் அதிகாரப்பூர்வ ஆப் வழியாக மட்டுமே உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெறும்.
உறுப்பினர் சேர்க்கைக்காக சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என 19ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் நான் தெளிவுபடுத்தியுள்ளேன். கட்சியின் அதிகாரப்பூர்வ வலைதளங்களிலிருந்து வெளியிடப்படும் அறிவிப்புகள் தவிர்த்து யூகத்தின் அடிப்படையில் அல்லது விஷமத்தனமாக பரப்பப்படும் செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார். சீமான் மனைவிக்கு கட்சியில் பொறுப்பு. லோக்சபா தேர்தலுக்கு தொகுதி வாரியாக சட்ட ஆலோசகர்களை நியமித்து நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ளது. இந்த பட்டியலில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானின் மனைவி கயல்விழி காளிமுத்து பெயரும் இடம்பெற்றுள்ளது. தென் சென்னை தொகுதியின் சட்ட ஆலோசகராக அவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சீமான் மனைவி கயல்விழிக்கு கட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரப்பூர்வ முதல் பதவி இது. நாம் தமிழர் கட்சி வாரிசு அரசியல், குடும்ப அரசியலை ஆரம்பம் முதலே கடுமையாக எதிர்த்து வருகிறது. இந்த சூழலில் சீமானின் மனைவிக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாகி உள்ளது. சூரிய காற்றின் தாக்கத்தை கண்டுபிடித்த ஆதித்யா L1. இந்திய விண்வெளி துறையில் சந்திராயன் 3க்கு பிறகு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மிஷன் ஆதித்யா L1. சூரியனை ஆய்வு செய்ய இஸ்ரோ அனுப்பிய முதல் விண்கலம் இது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 2 விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட ஆதித்யா விண்கலம் சுமார் 127 நாட்கள் பயணித்து பூமியில் இருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லெக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 எனும் இடத்தில் சூரியனை பார்த்தபடி சமீபத்தில் நிலைநிறுத்தப்பட்டது. சூரியனின் வெப்பம், காந்த துகள்கள் வெளியேற்றம், விண்வெளியின் காலநிலை, சூரியனில் ஏற்படும் காந்த புயல்கள் குறித்து இந்த விண்கலம் ஆய்வு செய்கிறது. விண்கலத்தில் உள்ள கருவிகள் இப்போது செயல்பட தொடங்கியுள்ளன. அதில் பாபா எனும் கருவியை இணைத்துள்ளனர். இதன் வேலை சூரியனில் இருந்து வெளிவரும் அதிக அளவு சூரிய துகள்களின் வெடிப்பால் சூரிய காற்றில் ஏற்படும் தாக்கத்தை கண்காணித்து ஆய்வு செய்வதுதான். பாபா ஒரே கருவியாக இருந்தாலும் சூரிய காற்றில் எலக்ட்ரான் மற்றும் அயனிகளை கண்டறிய 2 சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் தனது பணியை பாப்பா கருவி சிறப்பாக செய்திருப்பதாக இஸ்ரோ கூறியுள்ளது. அதாவது கடந்த 10-11ஆம் தேதிகளில் சூரிய துகள்களின் வெடிப்பால் சூரிய காற்றில் ஏற்பட்ட எலக்ட்ரான் நிலையை இக்கருவி சரியாக கண்டுபிடித்துள்ளது. சூரிய காந்த புயல்கள் செல்போன் தொடங்கி டிவி, கம்ப்யூட்டர் என எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்களையும் செயலிழக்க வைத்துவிடும். இதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள சூரிய காற்றின் தாக்கத்தை கண்காணிப்பது அவசியமாகிறது. ஆதித்யா L1 விண்கலம் சூரிய காற்றின் எலக்ட்ரான் மற்றும் அயனிகளை தொடர்ந்து சிறப்பாக கண்காணித்து வருவதாகவும் இஸ்ரோ கூறியுள்ளது. காசி விஸ்வநாதர் கோயில் தேரோட்டம் கோலாகலம். கும்பகோணத்தில் ஆண்டுதோறும் மாசிமக பெருவிழா சைவ மற்றும் வைணவ தலங்கள் இணைந்து 10 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான மாசிமக பெருவிழா ஆதி கும்பேஸ்வரர், காசி விஸ்வநாதர், காளஹஸ்தீஸ்வரர், வியாழ சோமேஸ்வரர், அபிமுகேஸ்வரர் மற்றும் கௌதமேஸ்வரர் ஆகிய 6 சிவாலயங்களில் கடந்த மாதம் 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமிகள் திருவீதியுலா நடைபெற்றது. 9ஆம் நாளான இன்று மகாமக வடக்கு கரையில் உள்ள காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோயிலில் சுவாமி அம்பாளுடன் பஞ்சமூர்த்திகளும் திருத்தேரில் எழுந்தருளினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திரளானோர் கலந்து கொண்டு சிவகோஷம் முழங்கியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.